முடக்கத்தான் பாருங்கள், கீரை நம்ம தோட்டத்திலே விளைஞ்சது. இதை பார்த்திங்கன்னா நல்லா தனியாக கீரைங்க மட்டும் கிள்ளிட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஜல்லடையில் வச்சுருக்குறோம். இந்த டைப்புங்க ஃபுல்லாகவே இது கீழேயும் இதே மாதிரி ஃப்ரேம் தான் வரும் பாருங்கள். இதில் வச்சோம்னா இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நிழலில் நம்ம துணியில் காய போட்டுடலாம். ட்ரையரில் வைக்கும்போது நம்மளுடைய அந்த இயற்கை சத்தெல்லாம் போயிடுங்க. இந்த மாதிரி தான் வெறும் தண்டு மட்டும் எடுத்து வச்சிடணும். தண்டு யூஸ் பண்ண வேண்டாங்க. பாருங்கள், நம்மளுக்கு வர தூசி குப்பை எது இருந்தாலும் நம்ம எப்போவுமே வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம நிழலில் உணர்த்தணும். அங்கேயும் தூசி வராத அளவுக்கு இடம் பார்த்து உணர்த்தி வச்சுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது ஜாயின் பெயினுக்கெலாம் நல்லாவே கேட்குங்க. இது வந்து ரசத்துக்கு தாளிக்க பச்சையாக நீங்கள் ஒரு கொடி வளர்த்தா கூட ரசத்துக்கு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இது பொடி பண்ணி வச்சுக்கிட்டா நீங்கள் அன்னாட ஏதோ ஒரு பொரியல்லையோ சாம்பாரில் ரசத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே வரலாம். கண்ணுக்கு தெரியாமல் நாம் ஒரு மெடிசன் வந்து இயற்கையான ஒரு மெடிசன் எடுத்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாவில் போட்டு கொஞ்சமாக மிக்சியில் அடிச்சிட்டு சின்ன வெங்காயம் மிளகு சீரகெல்லாம் போட்டு அரைச்சிட்டு மீதி மாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தோசை ஊற்றும்போது நல்லாவே இருக்குங்க. சில பேர் வெறும் அரிசியோடவும் கீரை மட்டும் போட்டு அரைச்சி தோசை சுடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கால் வலி இதெல்லாமே நல்லா உங்களுக்கு வலி வித்தியாசம் தெரியுங்க. வலி குறையிறது நல்லாவே வித்தியாசம் தெரியும். நாங்கள் இப்போ பவுட்ரு அரைக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி மெத்தடு ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம்.